Experience your dream retirement life for a day. காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தில் நீண்ட நேரம் உரையாற்றும் பிரதமர் மோடியின் பேச்சில் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் இடம்பெறுவதில்லை என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீருக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதில் கடந்த 18ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. வரும் 25ஆம் தேதி 26 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அதற்காக பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. ஸ்ரீநகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, தேர்தல் வெற்றிக்கு பிறகு காஷ்மீர் மக்கள் எப்போது அழைத்தாலும் இங்கு வருவேன் என்று உறுதியளித்தார். காஷ்மீர் மக்களுடன் தனக்கு அன்பினால் கட்டமைக்கப்பட்ட உறவு இருப்பதாக கூறிய அவர், தேர்தல் பரப்புரையில் நீண்ட நேரம் உரையாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி வேலைவாய்ப்பு, பணவீக்கம் உள்ளிட்ட மக்களுக்கு தேவையான விஷயங்கள் குறித்து பேசுவது இல்லை என்று விமர்சித்தார். மேலும் யாரும் கேட்க விரும்பாத மனதின் குரல் நிகழ்ச்சி பற்றி மட்டுமே தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசுவதாகவும் ராகுல் காந்தி சாடியுள்ளார். பாஜகவும் RSS அமைப்பும் எங்கு சென்றாலும் ஜாதி, மதம், மொழி என பிரிவினை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், வெறுப்பை அன்பால் தான் வெல்ல முடியும் என்று வழக்கமான தத்துவத்தை உதிர்த்துள்ளார். பின்னர் காஷ்மீர் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதோடு சுய உதவி குழுக்கள் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என அறிவித்தார். குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் 25 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் வழங்கப்படும் எனவும், ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒவ்வொரு தாலுகாவிற்கும் ஆம்புலன்ஸ் மற்றும் மொபைல் கிளினிக் உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி கொடுத்துள்ளார்.